எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே ஒரு வித்தியாசமான கருத்துடைய அல்லது நோக்கமுடைய புத்தகத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். எபிரேயர் என்பவர்கள் ஆதி திருச்சபையிலே எருசலேமிலும் இன்னும் ஒரு சில நகரங்களிலும் பெரும்பான்மையான ஆதி கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள். சரிங்களா? அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். இப்படிப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் திருச்சபைக்கு துன்பம் உபத்திரவம் வந்த பொழுது அவர்கள் தடுமாறினார்கள். நம்ம யூத மதத்தில் இருந்தோமே, யூத மதம் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தது, ஒரு அங்கீகாரம், சமுதாயத்திலே ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது யூதருக்கு. மத சுதந்திரம் யூதருக்கு கொடுக்கப்பட்டது. அன்றைய ரோம ஆட்சி காலத்திலே பல நகரங்களில் ஜெப ஆலயங்கள் இருந்தன. அதாவது ஜெப ஆலயம்னா இதுதான். ஆக அவர்கள் சுதந்திரமாக தேவனாகிய யெகோவாவை தொழுது கொண்டார்கள். அவர்கள் ஒரு கட்டுக்கோப்பான சமுதாயமாக இருந்தாங்க. என்னங்க கட்டுக்கோப்புனா, வேற எந்த ஜாதியினருடனும் திருமணத்திலே கலவாத நிலையிலே தங்களை காத்து கொண்டார். சரிங்களா? என்னங்க சொல்றது, எளிதாக அவர்களை அடையாளம் காணக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தார்கள். ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்களா எனக்கு தெரியல. ஒரு சில சமுதாயம் இருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட கட்டுக்கோப்பான ஒரு சமுதாயமாக இருந்தவர்கள் சுவிசேஷத்தினாலே மனம் திரும்பி நசரேயனாகிய இயேசுவை இரட்சகராக அறிக்கை செய்து, அவரே இரட்சகர், அவரே தேவகுமாரன், அவர் மூலமாகவே இரட்சிப்பு, பழைய ஏற்பாட்டின் சடங்குகள், பலிகள், நியாயப்பிரமாணம் இரட்சிக்க மாட்டாதவைகள் என்று சொல்லி விசுவாசிகளாக மாறினவர்கள். நல்லா தெளிவா இருக்குதுங்களா? இப்ப ஏன் சார் அவங்க திரும்பி போறாங்க? இதுதான் பிரச்சனை. இவ்வளவு நேரம் நான் சொன்னது ஒழுங்கா கவனிச்சிங்களா? வாட் இஸ் த ப்ராப்ளம்? எல்லாம் நல்லா தானே சார் போயின்னு இருக்குது. ஏன் அவர்களுக்குள்ளே விசுவாச தடுமாற்றம்? இந்த கேள்வி ரொம்ப முக்கியங்கம்மா. இந்த பிரசங்க, இந்த படிக்கிற எல்லா பிரசங்கத்துக்குமே இந்த கேள்விதான் பின்னணி. உங்க வாழ்க்கையில விசுவாச தடுமாற்றம் இருக்குது. சும்மா இல்லை இல்லைன்னு சொல்லின்னு இருக்காதீங்க, ஏமாத்தின்னு இருக்கிறீங்க. எனக்கு சொல்லாதீங்க. Every one of us has
struggle with faith. மேல் பூச்செல்லாம் பூசினே, சார் நான் நல்லா தான் இருக்கிறேன் பாருங்க சார், வந்துக்கிறேன் பாருங்க. என்ன சார் எனக்கு தெரியல உங்களுக்கு, நான் ராபோஜனுக்கு வந்துக்கிறேன் சார், ராபோஜனத்துக்கு வந்திருக்கிறதுனால எல்லாம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தமா? விசுவாசத்திலே நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோம். என்ன சார் தடுமாற்றம்? இந்த இயேசுநாதரை மட்டும் ஆராதிச்சு என்ன புண்ணியம், இவர் மட்டும் எனக்கு எல்லாம் செஞ்சிட்டாரா? என்ன செஞ்சாரு பார்த்தீங்களா? ஆக உலக சிந்தைக்குள்ளாக நாம் இருக்கோம். ஆண்டவராக இயேசுவினுடைய சிலுவையின் பாடுகளை மறந்து, அவருடைய மரணத்தின் மீதான வெற்றி உயிர்த்தெழுதலை மறந்து, அவர் நமக்காக வைத்திருக்கிற நித்திய மகிமையை மறந்து, எவ்வளவு கொடூரமான தேவ கோபாக்கினைக்கு உள்ளானவர்களாக நாம் இருந்தோம். நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினாரே, இந்த அற்புத செயலை மறந்து இன்னத்த குத்தா இருந்த இயேசுநாதர் தான் தடுமாற்றங்கம்மா. இன்னைக்கு நிறைய வாலிபருக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கலாம். ஐயா எனக்கு வேலை கிடைக்கலீங்களே, என்னங்கய்யா சொல்றீங்க பார்த்தீங்களா? அதுதான். அப்ப எது விசுவாசம், எது உலக சிந்தைன்றத நமக்கு வேறு பிரிக்கவே பிரச்சனையா. அப்ப என்ன நம்ம நினைக்கிறோம், இந்த கடவுளை அறியாத அஞ்ஞானிகள் பைபிள் சொல்லுதுங்க. ஆக இந்த அஞ்ஞானிகள் என்ன சிந்திக்கிறாங்கன்னா, நான் சாமிக்கு கூழ் ஊத்தினேன், நான் சாமிக்கு நேர்த்தி கடன் செஞ்சேன், நான் சாமிக்கு கடா வெட்டினேன், நான் சாமிக்கு மொட்டை போட்டேன், உடனே அந்த சாமி என்ன செய்யணும், எனக்கு இது செய்யணும். ஏன் செய்யலாம் அந்த சாமி தேவையில்லை போய். தட் இஸ் தி ஆர்குமெண்ட். அதை உங்க முன்னால நான் வைக்கிறேன். இப்ப யூதருக்கு என்ன பிரச்சனை? கரெக்ட் சார், நீங்க இயேசுநாதர்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க, ஏன்னா வாழ்க்கையில பிரச்சனையாகுதுங்களே. சரியா? எத்தனையோ பிரச்சனை இருக்குது சார். இதுக்கு ஆண்டவர் ஏன் பதில் தரவில்லை? ஆண்டவர் ஏன் பரிகாரம் செய்யவில்லை? ஆண்டவருக்கு வல்லமை இல்லையா? இப்படிதான் ஆண்டவர் மேல பழி போடுவதற்கு நாம் தூண்டப்படுகிறோமே ஒழிய, ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு நான் உண்மை உள்ளவனாக இருந்தேனா என்ற கேள்வியே நமது மனதில் வருவதில்லை. சரிங்களாமா? இப்போ எபிரேயர்னா இதுதான் மனசுல வரணும். யார் அவர்கள், என்ன பிரச்சனை? அப்ப இதை எபிரேயர் ஆசிரியன் இப்படிப்பட்ட தடுமாறுகிறவர்கள் இல்லைங்களா, பின்வாங்கி போகிறவர்கள், அதாவது விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி, அதெல்லாம் கொஞ்சம் சுமாராகுது வார்த்தை. இன்னொரு வார்த்தை விசுவாச துரோகிகள். என்ன சார் துரோகி? யூதாசை போல கிறிஸ்துவை விலை பேசுபவர்கள். விலை பேசுபவர்கள். இந்த உலக நன்மைக்காக, உலக ஆதாயத்துக்காக, உலக வேலைக்காக கிறிஸ்துவை விலை பேசிக் கொண்டிருக்கிற விசுவாச துரோகிகளுக்கு இந்த புத்தகம் எழுதப்பட்டது. சரியா? கரெக்டா இருக்கணும், அரை குறைலாம் இருக்கக்கூடாது. அப்ப இவருடைய விசுவாச தடுமாற்றத்தை அறிந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு இந்த சிறப்பான புத்தகத்தை எழுதி கொடுக்கின்றார். ஆக 2ஆம் நூற்றாண்டு முதல் இதனுடைய ஆசிரியராக பரிசுத்த பவுல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். அதை நான் ஏற்றுக்கொள்வதிலே சந்தோஷப்படுகிறேன். I fully agree with the authorship of Saint Paul. The different argument. புரியுதுங்களா? ஆக பவுல் தன்னுடைய அடையாளத்தை மறைத்து ரோமாபுரி சிறைச்சாலையிலே ஏறக்குறைய 2.5 வருடங்களுக்கு மேலாக அவர் சிறை கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது ரோமாபுரி திருச்சபையின் நிலைகள், அங்குள்ள யூத விசுவாசிகளின் நிலைகளை நேரடியாக அறிந்தவராக இந்த நூலை அவர் எழுதியிருக்க வேண்டும். சரிங்களா? அப்ப கிபி 62 முதல் 64 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த நூல் எழுதப்பட்டது. ஒரு கடுமையான சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருந்த ஆதி விசுவாசிகள், வார்த்தை புரிந்த நம்ம அது கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லணும், the ஒரிஜினல் கிறிஸ்டியன்ஸ். என்ன சார் ஒரிஜினல் உனக்கு தான் சார் கிறிஸ்தவத்தில். அவர்கள் யூத மதத்தில் இருந்து வந்தவர்கள். they are custodians. ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே பவுல் அவர்கள் பழைய உடன்படிக்கையின், பழைய வெளிப்பாட்டின் பாதுகாவலர்கள், கஸ்டோடியன்ஸ் ஆஃப் ஓல்ட் கவர்னன்ட், த லா ஆஃப் காட். சும்மா சாதாரண ஆளுங்க. ஆக அவர்கள் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறார். அவர்களே தடுமாறுகிறார்கள் என்றால் நீங்களும் நானும் தடுமாற மாட்டோமா? நம்மெல்லாம் பாதி கிறிஸ்தவர்கள் ஆச்சுதுங்களே இல்லைங்களா? ஆதியிலும் கிறிஸ்தவர்கள் அல்ல, கோச்சிக்காதீங்க, ஜாதியிலும் கிறிஸ்தவர்கள் அல்ல,
கிறிஸ்தவத்துல ஜாதி கிடையாதுங்க, அது இருக்கட்டும், சும்மா சொல்லுவாங்க. நான் பாதியிலே கிறிஸ்தவனானவன், நான் ஏன் தடுமாற மாட்டேங்க. புரியுதா உங்களுக்கு? சரியா புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நிலை என்ன. ஆக பவுல் அப்போஸ்தலன் அவர்களே விசுவாசத்திலே முதலாவதாக ஊன்ற கட்ட வேண்டும். ஆங்கிலத்தில் they should be anchored to Christ the Redeemer. கிறிஸ்துவாகிய கன்மலையின் மீது அவருடைய விசுவாசம் கட்டப்பட வேண்டும். ஆகையினாலே 1ஆம் அதிகாரத்திலே யார் இந்த இயேசு கிறிஸ்து என்கிற கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டு போகிறார். அவரே தேவகுமாரன், அவரே சிருஷ்டிகர், அவரே ஒரே உலகத்தின் இரட்சகர். is the only savior of this world. எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? ஆக இதுவரைக்கும் நாம் என்ன படித்திருக்கிறோம்? தேவகுமாரனாகிய கிறிஸ்து எப்படிப்பட்ட மகிமை உடையவர், the glory of the son of God. இவ்வளவு மகத்துவமான தேவகுமாரன், இவ்வளவு மகத்துவமான இரட்சகர் என் ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கு நான் துரோகம் செய்யலாமா? அவரை நான் மறக்கலாமா? அவருக்கு நான் நன்றி கெட்டவனாக போகலாமா? அழிந்து போகிற ஒன்னுக்கும் உதவாத இந்த உலகத்தின் நன்மைக்காக மேன்மைக்காக விசுவாச துரோகியாக மாறலாமா? அதான் கேள்வி. யார் என் ஆண்டவர்? திருப்பி சொல்லுங்க. புரியுதுங்களாமா? எனக்கு ஆண்டவரை விட என் காதலன் முக்கியம். காதல் முக்கியம். அப்படியா? காதல் ரொம்ப முக்கியமா? பேப்பர் படிச்சா தானே தெரியும் காதல் என்ன முக்கியம். எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு மனநிலையை நாம் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விசுவாசத்தை நிறுத்து பாருங்க. என்னையே நீங்க பாக்குறீங்க, என்ன பாக்காதீங்க, நான் ஒண்ணு இல்லைங்க. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? நீ விசுவாச துரோகியாக போவாயானா, நம்ம வாசித்த பகுதியினுடைய கடைசி வார்த்தை வாக்கியம் இல்லைங்களாமா? எபிரேயர் 2:4 இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் வரப்போகும் நிச்சயமான தண்டனைக்கு எப்படி தப்பித்து வரப்போகிற நிச்சயமான தண்டனை, சும்மா சாதாரண தண்டனை இல்லைங்க. இதெல்லாம் தான் சொல்ற. நமது ஆண்டவர் அக்கினி மயமானவர், பட்சிக்கிற தேவனானவர். இந்த சீனாய் மலையில் அந்த அக்கினி காணப்படுமானால் அந்த சீனாய் மலையின் அடிவாரத்தில் ஒரு உயிர் நிற்க கூடாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு கடவுள். அவர்கிட்ட விளையாடலாமா? கேன் யூ பிளே வித் காட் ஆஃப் ஃபயர்? இப்படி ஆகி போச்சுங்க. கருமையானவர்களே, நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்? தேவகுமாரனுடைய மகிமை. அவரே சிருஷ்டிகர்த்தா, அங்க போட்டிருக்குது இல்லைங்களாமா? அவரே சிருஷ்டி. ஆமா, 10ஆம் வசனத்தில் அவரே சிருஷ்டிகர்த்தா. 3ஆம் வசனத்திலே அவரே தாம் படைத்த அண்ட சராசரங்களையும் உயிரினங்களையும் மனு குலத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே ஆதரிக்கிறவர். அவரே ஒரே இரட்சகர், வேறொரு இரட்சகர் இந்த உலகத்தில். தேவகுமாரனாக ஒரு உன்னதமான நாமம் பெற்றவர். என்ன சார் அந்த நாமத்தில் என்ன சார் பேரு? அப்போஸ்தலர் 4:12 படிங்க. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொன்னான். ஒரே நாமம். அது டாக்டர் ராதாகிருஷ்ணனா இருக்கலாம், நமது நாட்டின் தந்தை காந்தியா இருக்கலாம், ரவீந்திரநாத் தாகூரா இருக்கலாம், அம்பேத்கரா இருக்கலாம், சமீபத்திலே மரணம் அடைந்த அப்துல் கலாமாக இருக்கலாம். இவங்கெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களா இந்த இயேசுவை தங்கள் இரட்சகராக? என்னப்பா உங்களுக்கு எல்லாம் நல்லா வரலாறு தெரியுமா? இந்திய வரலாறு. இது ஏன் சொல்றேன்னா, ஒருத்தர் பூவலம்பேடுல இருந்து ஒரு தம்பி போன் பண்றாரு எனக்கு, ஐயா அப்துல் கலாம் மோட்சம் போவாரான்னு. நீ மோட்சம் போவியான்றத பாருப்பான். சிரிப்புதாக வந்துச்சு எனக்கு. இல்ல என்ன தெளிவுல இருக்கிறான். இல்ல சார் எல்லாரும் சொல்றாங்க சார் டிவியில அவரு 7வது வானம் போறாரு. அவரு சொல்லிப்பாங்கப்பா. இஸ்லாம்ல 7 வானங்கள் உண்டுங்க. 7 வானங்கள்லாம் 7 பரலோகங்க. அதனால அப்துல் கலாமுக்கு 7வது பரலோகம் கொடு அப்படின்னு அவங்க குடும்பத்தினர் எல்லாம் துவா செய்தார்கள். அதனால போயிடுவாரா?
தெளிவான என்ற. இப்ப நாமம்னா புரிஞ்சிச்சா? நாமம் ஒரு நாமம் தான். அதே நாமம் என்கிற வார்த்தைமா சமஸ்கிருதம். the only name worthy of all worship. நாமம் என்றால் பொருள் என்ன? என்னுடைய வணக்கத்துக்கு உரியவர் ஒருவரே, அவர் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே. நீ எந்த சூப்பர் ஆளா இருக்கலாம், அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா? இல்ல 10 முறை எத்தனையோ முறை படிச்சாரு காந்தி புதிய ஏற்பாட்டை, அவருக்கு தெரியாதா? காந்தியினுடைய நண்பர் டால்ஸ்டாய், ரஷ்ய மாபெரும் ஒரு நாவல் ஆசிரியர், அவர் மூலமா காந்திக்கு தெரியாதா? என்ன தெரியாது? நீங்க தான் சொல்லிருக்கணும் என்ன தெரியாது. அவங்க அதை ஏற்றுக்கொள்ள இல்ல, எனக்கு இயேசு தேவையில்லை அப்படின்னு முடிவு செய்தவங்களாம் இவங்க தான். இல்ல விவேகானந்தருக்கு தெரியாதா? அதை மறந்துட்டேன் நானு. எல்லாரை விட விவேகானந்தர் தான் அதிகமா எழுதியிருக்காரு இயேசுவை பற்றி. ஒரு புக்கை வச்சிருக்கேன் நான், அது தெரியாதா? ஆனால் அவர்கள் இயேசுவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா கவனிக்கமா, இந்துக்களுக்கு 100 கடவுள் வச்சு நிற்பான், பக்கத்துல இயேசுனா வயசா இருப்பான். சார் தயவு செய்து ஒரு இயேசு போட்டோ குடிச்சாரு வச்சுக்கிறேன். இதுவா வணக்கம்? இயேசு மட்டுமே இரட்சகர், வேற யாரும் இல்லை. அததான் இங்க சொல்ற. கருமையானவர்களே, ஒப்பற்ற நாமமுடையவர், ஒப்பற்ற தன்மை உடையவர். அதுல என்னங்க ரகசியம் இருக்குது? சில பேருக்கு பெரியார், அண்ணாதுரை போன்ற பகுத்தறிவாளர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, மனிதன் எப்படி சார் கடவுள் ஆவார், என்ன சார் சொல்றீங்க? ஆனா இயேசுவாகிய மனிதன் பூரண கடவுள், பூரண மனிதன், ஒப்பற்ற தன்மை உடையவர். சரிங்களா? ஒப்பற்ற பணி என்ன சார்? ஒப்பற்ற பணி. பாவிக்கும் பரிசுத்த கடவுளுக்கும் இடையில் மத்தியஸ்தராக ஒருவரே நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இந்த உண்மையை ஆசிரியர் இந்த யூத மக்களுக்கு மனதிலே உள்ள நுழைக்க விரும்புகிறார். சும்மா மோசேன்னு ஏண்டா பேசினுக்கிறீங்க? மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர். ஆனா நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மோசே உங்களை என்னை விடுதலையாக்க முடியுமா? நியாயப்பிரமாணம் கூறுகிற பாவத்தின் தண்டனையிலிருந்து மோசே உங்களை என்னை விடுதலையாக்குவாரா? இந்த உலகத்தின் பாவத்தின் பிடி, என்னிலே இருக்கின்ற பாவத்தின் தன்மை, இதிலிருந்து மோசே விடுதலையாக என்னையா வளரி நிற்கிறீங்க? சும்மா மோசே என்ன செய்வார் மோசே? சரி, அன்னைக்கு செஞ்சாரு, இன்னைக்கு எங்க இருக்கிறாரு மோசே? அன்னைக்கு ஆரோன் இருந்தாரு, இன்னைக்கு எங்க இருக்கிற ஆரோன்? அது புரியல உனக்கு. அவர் மனிதர்கள், ஆனால் இவரோ என்றென்றுமாய். அதான் பாரு, 2 முறை படிச்சீங்களா? என்ன படிச்சோமா? 2 முறை 12ஆம் வசனத்துல, நீரோ மாறாதவராயிருக்கிறேன். இவனுங்களாம் யாரு? இது கூட உனக்கு புரியலன்னா அறிவே சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். நீங்க கூட யாராச்சும் நம்பி நிக்கிறீங்களா? ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சுக்கீங்க. பிரியமானவர்களே, மத்தியஸ்தராக பாவத்தியை விடுதலையாக்குகிறவர் மட்டுமல்ல, பாவியை பரிசுத்தப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, அவருடைய ஆசாரிய பணியினாலே அவர்களை நித்திய மகிமைக்கு கொண்டு செல்லுகிற ரட்சிப்பின் அதிபதியானவர். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 2:10. அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி. மோசேக்கு ரட்சிப்பின் அதிபதி சொல்லாமா? ஆபிரகாமுக்கு ரட்சிப்பின் அதிபதி சொல்லாமா? என்னப்பா வளரின்னு இருக்கிறீங்க? ஐயோ, படிச்ச முட்டாளுங்களா இருக்கிறீங்களே என்றால், அதாவது யூதர்களை சொல்ற, நியாயப்பிரமாணத்தை கொடுத்து ஒண்ணுமே தலையில ஏறலையப்பா, அவங்கெல்லாம் ரட்சிப்பின் அதிபதியா? அவங்களே ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? நமக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சிங்களா? ஆக மகிமை பொருந்திய தேவகுமாரன். சரிங்களா? இன்றைக்கு நம்ம வாசித்த, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், 8 முதல் என்ன சார் 4 வரைக்கும் படிச்சீங்க. இந்த 8 முதல் 4க்குள்ள நிருப ஆசிரியர் இந்த யூத மக்களுக்கு வலியுறுத்த விரும்புகிற ஒரு உண்மை,
இவர் தேவகுமாரனாக இருக்கிற காரணத்தினாலே அவர் நீதியின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். He is on the throne who rules the world, who will judge the world. சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகிறவராக இருக்கிறார். இல்லைங்களா? எங்க போட்டிருக்கோம்? 13ஆம் வசனத்தின் மத்தியிலே, நீர் என்னுடைய வலது பாரிசத்தில், 110ஆம் சங்கீதத்தில் வருத 7 சங்கீதங்களின் நாங்க கொட்டேஷன் இந்த 1ஆம் அதிகாரத்தில் இருக்குதுங்க. அதான் கடைசி. நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் மகிமைப்படுத்தப்பட்ட இயேசு. எந்த இயேசு பாவத்துக்காக பலியானாரோ, எந்த இயேசு பாவத்தின் சாபத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தாரோ, எந்த இயேசு மரணத்தை வென்று எழுந்தாரோ, அந்த இயேசு பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரே ராஜா. மத்தியஸ்த பணியிலே தீர்க்கர், ஆசாரியர், அரசர். விளங்குச்சுங்களா? ஆக ராஜாவாக இன்றைக்கு உலகை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவரே நியாயம் தீர்க்க போகிறவர். ஜாக்கிரதையா இருப்பா. நீ இந்த விசுவாசத்தை விட்டு இந்த பூரண வெளிப்பாட்டை தள்ளி, ரிஜெக்ட் சொல்ற ஆங்கிலத்தில், if you reject the final and full revelation of God in Christ, you will be condemned. ஜாக்கிரதையா இருங்க. ஏதோ சொன்னாங்க சுவிசேஷம், ஏதோ அவர் சொன்னாரு, ஏதோ சொன்னாரு எல்லாம் கதை இல்லப்பா. இந்த சுவிசேஷம் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தும். அவர் யார்? நீதியின் தேவன். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலக தோற்றம் முதல் இந்த உலகை ஆளுகை என்ன சார் ஆளுகை செய்யறாருன்னு அர்த்தம்னா, நமது நீதியினாலே அரசுகளை, ஆட்சிகளை, இனங்களை நியாயம் தீர்க்கிறார். ஆதியாகமத்துல ஆதி உலகத்தை நியாயம் தீர்த்தாரா? தீர்த்தாராமா? தீர்த்தார். அதான் ஆளுகை. கடவுள் ஆளுகிறார் என்று சொல்லும் பொழுதுமா அதனுடைய பொருள் என்ன? அவர் அநீதியை, அநியாயத்தை, தமக்கு விரோதமான கலகத்தை, கலகம், ரிபல்லியன், he will never tolerate the rebellious community, nation. அது எந்த நாடா இருந்தாலும் சரி, இருக்கிற இடம் இல்லாம அழிக்கக்கூடிய வல்லமையுள்ள கடவுள். அதுக்கு பேர் தான் ஆளுகைங்க. ஆட்சி என்றால் என்ன? ஆட்சி, நீதி, நீதி நடக்க வேண்டும், அநீதி ஒடுக்கப்பட வேண்டும். அதை செய்கிற நீதியின் கடவுளாக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சரிங்களா? ஒருவேளை அங்க ஒரு சில கருத்தை சொல்றார். அதாவது வானங்கள், பூமி, 10ஆம் வசனத்துல பூமி, வானங்கள் இவைகள் எல்லாம் ஒழிந்து போகணும் ஒரு கருத்து சொல்றாரு இல்லைங்களா ஆசிரியர்? எதுக்கு அந்த கருத்து சொல்றாரு? ஏன்பா, நீங்க இந்த ரோம ஆட்சியில பெறுகிற ஒரு பாதுகாப்பு இல்லையா? ரோம ஆட்சி தானே நடந்துருக்குதே. அகஸ்டஸ் சீசர் ஆண்டு கொண்டு இருக்கிறார், ஆக்டேவியஸ் சீசர் ஆண்டு கொண்டு இருக்கிறார். இந்த சீசருங்கெல்லாம், இந்த ரோம சக்கரவர்த்தி எல்லாம் உங்களை ரொம்ப பாதுகாப்பாங்களா? டேய், அவனுங்களே அட்ரஸ் இல்லாத போறானுங்கடான்ற. இன்னைக்கு இருக்குதா ரோம ஆட்சி? இன்னைக்கு சக்கரவர்த்திக்கிறானா? எல்லாம் அழிந்து போகும். நீரோ மாறாதவராய். ஆக உன்னுடைய பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு தெரியல நம்ம தமிழ்ல, எனக்கு அது சரியா புரியல. ஆங்கிலத்துல யுவர் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, கிரேவிங் ஃபார் செக்யூரிட்டி. இன்னைக்கு நமக்கெல்லாம் அது நம்மளை அறியாமலே நமக்குள்ள இருக்குதுமா. எதுக்கு வேலை வேலைன்றோம்? ஐயோ வேலை இல்லைன்னா எப்படி சார் நான் வாழ்வது? வேலை இல்லைன்னா எப்படி சார் குடும்பம் இருக்கும்? ஐயோ இந்த வேலை போயிடுச்சுன்னா நான் என்ன சார்? பாத்தீங்களா? சோ இன்னைக்கு அநேகருக்கு அந்த வேலை தான் செக்யூரிட்டி. இப்ப வேலை தான் செக்யூரிட்டி, கடவுள் இல்லையா? எப்படி எப்படி ஒரு வழிக்கு வாங்க. அதுக்கு தான் சொன்னேன், உங்களுடைய விசுவாசம் தடுமாறுகிறதா? கடவுளுக்கு பதிலாக இந்த உலகத்தையும், உலக வேலையையும், உலக சொத்துக்களையும் நீ சார்ந்து கொள்வாயான சொன்ன. இலங்கையில எத்தனையோ சொத்துலாம் இருந்தது. இன்னைக்கு யாருக்கு சொத்து? இன்னைக்கு இலங்கையில போய் எந்த தமிழர் ஆச்சா எனக்கு இந்த சொத்துன்னு கேட்க முடியும் தெரியுமா உங்களுக்கு? இலங்கை நிலை தெரியுமா உங்களுக்கு? இலங்கையில இன்னைக்கு மக்கள் எங்க இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியுமா? பெரிய பெரிய லட்சாதிபதிகள், கோடி அட்ரஸ் இல்லாத இருக்கிறோம். இன்னைக்கு மத்திய அரபு நாடுகளிலே சண்டை நடந்துனுக்குது. சீரியா, ஈராக்கு, அங்களுக்கெல்லாம் என்ன சொத்துலாம் எப்படி இருக்குது தெரியுமா? என்ன வளரி கொண்டு இருக்கிறோம். இந்த உலகமும் இந்த உலகத்தின் மேன்மையும் உங்களை என்னையும் பாதுகாக்கும். அததான் சொல்ற, உன்னுடைய பாதுகாப்பு எங்கே, யார்? அதான் சொல்ற. பாத்தீங்களா?
14ஆம் வசனத்துல இன்னும் அழகா ஒரு கருத்தை சொல்றாரு பாருங்க. 14 ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள். அப்போதுமா அவ்வளவுதான், அந்த அந்த சொற்றொடர் தான். ஆக ஒரு மகிமையான ரட்சிப்பு இங்க ஆசிரியர், அதாவது நூல் ஆசிரியர் ரட்சிப்பை எதிர்கால அனுபவமாக சுதந்திரமாக நமக்கு போதிக்கிறார். ரட்சிப்பு என்பது கடந்த காலம் அல்ல. வார்த்தை புரிஞ்சிடுச்சிங்களா? ஓ, நான் என் பாவம் மன்னிக்கப்பட்டது அந்த கதை பேசினுக்காதப்பா. நீ ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறாய். எப்பொழுது? மகிமையிலே, நித்தியத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே, பாவமற்ற பரலோகத்திலே, சாவற்ற அழிவற்ற நித்திய மகிமையிலே. இது புரியலையா அவனுக்கு? அப்ப அந்த மகிமை முக்கியமா, இங்க இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கிற இது முக்கியமா? தன்னுடைய சுதந்திர பாகத்தை கேவலம் ஒரு கூழுக்கு விற்று போட்ட ஏசா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல படிப்போமா அவனை பத்தி? ஞாபகம் இருக்குங்களா? சேஷ்ட புத்திர பாகம் என்கிற ஒப்பற்ற சுதந்திரத்தை அறிவு அற்றவனாக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு கூழுக்கு விற்று போட்டவன். நீ அதுதானே ஆட்சி அழுதுனுக்கிற. ஐயோ, சொத்து 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 இருக்கா, நீ இருப்பியா? கருமையானவர்களே, மகத்துவமான நித்திய மகிமையை நாம் சுதந்திரிக்க போகிறோம். இதுக்காக ஐயோ என் ஜாதி எப்படி விடுறது, ஐயோ என் தொழிலை எப்படி விடுறதுன்னு நீ புலம்பின்னு இருக்கிறியப்பா. இதுவா உனக்கு மகிமையை கொண்டு வரும் அப்படின்னு கேட்கிறேன். அந்த சொற்றொடர் புரிஞ்சிடுச்சிங்களா? நிலையற்ற ஒரு உலகம், நிலையற்ற வாழ்க்கை, நிரந்தரமற்ற இந்த உலகத்திலே நித்திய ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களாக உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக நிலைத்திருங்கள். சரிங்களா? 12ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். 1-2 படிங்க. படிங்க. ஆகையால் நாம் இதுவரைக்கும் கற்றவைகளை, அறிந்து கொண்டவைகளை, வெறும் கேட்டவைகள் மாத்திரமல்ல, விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவைகளை விட்டு விலகாத படிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை. ஆமா, தேவ தூதர்களாலே. நீங்க தேவ தூதர் நடுவுல புலம்பி நிற்கிறீங்களப்பா. அந்த தேவ தூதர்கள் தான் தேவனுடைய நியாய தீர்ப்பை இந்த உலகத்திலே நிறைவேற்றுகிறவர்கள். என்னமா சரியா புரிஞ்சிடுச்சிங்களா? கடவுள் தம்முடைய தூதர்கள் மூலமாக தம்முடைய நியாய தீர்ப்பை இந்த உலகத்திலே நிறைவேற்றி கொண்டு அன்றைக்கும் செய்யறாரு, இன்றைக்கும் செய்யறாரு. நம்ம சொல்லி நிற்கிறோம், சார் நேபாளத்துல பூமி எதிர்ச்சுன்னு. நீயும் நானும் கொடுக்கிற விளக்கம் தான் பூமி எதிர்ச்சி. இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. போதுங்களா? புயல் வங்காளதேசத்துல கேமனா நம்ம போட்டான நேற்று புயல் 50 பேர் சேர்த்துட்டாங்க. காற்றுகள் போட்டுக்குதே. காற்றுகளாகவும் படிக்கலாமா? நம்ம எங்கம்மா படிச்சோம்? 7ஆம் வசனம். 7 தேவதூதரை குறித்தோ அக்னி ஜோலைகளாகவும் அவங்க பத்தினி எரிதுன்ற. எப்படி எரியும்? தன்னால எஞ்சிருமா? இந்த கருமையானவர்களே, தேவ தூதர்கள் மூலமாக இந்த உலகத்தை தேவன் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார். சரியா? சோதோம் குமாரா லோத்துக்கு சென்று இந்த தண்டனையை அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப தேவ தூதர்கள் மூலமாக சொல்லப்பட்ட தண்டனையிலிருந்து ஒருவரும் தப்பிக்க முடியலன்னா கடவுளுடைய தண்டனையிலிருந்து எந்த மனிதனாவது தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இல்லம்மா? ஆமா. இந்த சோதம் குமாராவா இருக்கலாம். எகிப்தின் மீது சங்கார தூதன் கடந்து வந்தான். ஞாபகம் இருக்குதுங்களா? அப்புறம் எரிகோவை யோசுவா தாக்குவதற்கு முன்னதாக அங்க கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். கானானிய 31 ராஜாக்களையும் 7 ஜாதிகளையும் அழித்தவர் இந்த பரிசுத்த. இதெல்லாம் உங்களுக்கு வரலாறா தெரியலையா? அவ்வளவுதானா? இந்த அதாவது 1ஆம் நூற்றாண்டு யூதர்களுக்கு இஸ்ரவேலின் அழிவு தெரியும். கிமு 722ஆம் ஆண்டு 10 கோத்திரங்கள்
சமாரியாவை தலைநகராக கொண்டு கன்றுகுட்டிகளை ஆராதித்த இஸ்ரவேலர் அசிரிய சாம்ராஜ்யம் இஸ்ரவேலை அழித்தது. இந்த அழிவுக்கு முன்னதாக எலியா தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டார். ஓசியா தேவனுடைய அழிவை அறிவித்தார். யூதயா தேசத்துக்கு அழிவை அறிவித்தவர்கள் யார்? எரேமியா, எசேக்கியல். கிமு 586 ஆண்டு பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரால் எருசலேம் அழிக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் கட்டளை. இதெல்லாம் உங்களுக்கு தேவ கோபாக்கினியா தெரியலையாப்பான்னு கேட்கிற. இவ்வளவு கடுமையான நியாய தீர்ப்புகளை சந்தித்திருக்கிற யூதர்களே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்கள். உங்களுடைய ரட்சிப்பை இந்த உலகத்துக்காக, இந்த மாம்சத்துக்காக, இந்த இச்சைக்காக நீ விற்று போடுவாயானால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய்? நமக்கு அதான்மா விளங்குதுங்களா? கருமையான சகோதர சகோதரிகளே, 4ஆம் வசனத்துக்கு படிப்போம். 4ஆம் வசனம் படிங்க. யூதர்களுக்கு ஏறக்குறைய பழைய உடன்படிக்கை அவங்களுக்கு காலத்திலே நோவா முதல் ஆபிரகாம் முதல் தேவன் அவர்களுக்கு பல வகையாக தம்முடைய அற்புதங்களினாலே பலத்த செய்கைகளினாலே அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 32 35 படிங்க. தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒருமுனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்தில் ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்தது உண்டோ? இப்படிப்பட்ட காரியம் எந்த நாட்டிலாவது கேள்விப்பட்டதுண்டோன்னு மோசே கேட்கிறார். அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை இஸ்ரவேலே நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ? நீ விசாரித்து பார். 35 கர்த்தரே கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு. உமாகமம் 4ஆம் அதிகாரத்துல முடிஞ்சு போச்சு சார்னா அப்ப இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க? நீங்க யோசனை பண்ணுங்கம்மா. சிலுவையின் வெளிப்பாடு, சிலுவையின் அன்பு, இதெல்லாம் ரொம்ப அற்பமா இருக்குதா? நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்லைங்கம்மா. 2 நிலைங்க தேவனுடைய நியாய தீர்ப்புல. there are 2 categories. தேவனை நம்பாத விசுவாசியாத மக்களுக்கு நித்திய அழிவுங்கம்மா. அதுல ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எனக்கு புரியலன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதுல அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை. நம்ம சொல்றோம் பாருங்க, சார் நான் விசுவாசி சார், சார் நான் ஞானம் எடுத்துக்கிறேன் சார். அப்படியா சார்? என்ன சார் பண்ணுகிற? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? அந்த ரட்சிப்புல நிகழ்கால அனுபவமாகிய பரிசுத்தமாகுதலை குறித்து என்ன கவலைப்பட்டிருக்க? வேதத்தை கற்றுக்கொள்வதிலே உன்னுடைய முயற்சி என்ன? இந்த மகத்துவமான ரட்சிப்பை உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு சொல்வதிலே உன்னுடைய பொறுப்பை நீ நிறைவேற்றி கொண்டிருக்கிறாயா? புரியுதா? நீங்க இந்த ரட்சிப்பை கடந்த காலமாவே பார்த்து நிற்கிறீங்க.
இதுதான் நம்முடைய பெரிய ஒரு தவறான செயல். எபிரேய நிருபத்தின் மிகப்பெரிய செய்தி, அந்த ரட்சிப்பு நிகழ்காலத்திலே என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும், என்னை மறுரூபப்படுத்த வேண்டும், இல்லைங்களா? 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இரட்சகராகிய கடவுளை விசுவாசித்த ஒவ்வொரு சகோதர சகோதரனும் அவன் நிகழ்காலத்திலே பரிசுத்தமாக்கப்படுகிறான். அப்படி ஒண்ணும் தெரியல சார்னா, நீ ரட்சிக்கப்பட்டது கேள்விக்கு உரியது. உன்னுடைய இன்றைய வாழ்க்கை கிறிஸ்துவினாலே கழுவப்பட்ட இதயம், விடுவிக்கப்பட்ட வாழ்க்கை, உயிர்ப்பிக்கப்பட்ட ஆன்மா, பரிசுத்தாவியோடு இணைந்திருக்கிற தேவாலயம் என்பதற்கு சாட்சியா இல்லைன்னா உன்னுடைய ரட்சிப்பு வேதபூர்வமானது அல்ல. நேரம் யோசனை பண்ண, சும்மா ரட்சிக்கப்பட்டேன்னு உரிமை கோருவதனாலே ஒண்ணுன்னா, போன வாரம் படிச்சிருந்தீங்களா? இந்திய நாட்டிலே 2 கோடி மக்கள் கொத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியே தலைமுறை தலைமுறையா 27 கோடி மக்கள் 2 நாளைக்கு ஒருவேளை தானியத்தை கூழாக சாப்பிட்டு. அரிசியே இல்லை, அரிசி இல்லம்மா, அரிசி அவன் கண்டே பார்த்ததே கிடையாது. உங்களால நம்ப முடியுதா? Do you believe that? இதுக்கு பேரு சுதந்திரம், இதுக்கு ஒரு கொண்டாட்டம். நீங்க தான் சொல்ல முடியும். ஆனா லட்டு கொடுங்க பாருங்க, டிவியில பாருங்க, இந்த தலைவர் லட்டு கொடுத்தாரு, அந்த தலைவர் லட்டு கொடுத்தாரு, ஜனாதிபதி மாளிகையில் விருந்து வச்சாரு. எப்படி ஏமாத்தினுக்கிறோம் பார்த்தீங்களா நம்ம உலகத்துக்கு? அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஏமாத்தினுக்கிறோம். நான் சொன்னது புரிஞ்சிச்சா? 2 கோடி மக்கள் கொத்தடிமையா இருக்கிறான். யாரு அதை பத்தி கவலைப்பட்டது? நீங்க என்ன கவலைப்பட்டீங்களா? இல்ல ஏதாச்சும் செய்ய போறீங்களா? அப்படியா சார் இப்ப கேட்க போறீங்க? 27 கோடி மக்கள் சோறு இல்லாம இருக்கான். ஒரு வருஷத்துல 8000 விவசாயி செத்து இருக்கான். ஏதாச்சும் கவலைக்குதா? சுதந்திரம் சுதந்திரத்தினம் பைத்தியக்காரத்தனம் இல்லைங்க, அது பைத்தியமா தெரியல உங்களுக்கு. நம்ம ஒரு சுதந்திரம் இப்படிதான் பேசணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், கொண்டாடுவோம், ஆடுவோம், பாடுவோம். என்னடா கொண்டாடுவோம் பாடுவோம்? ஆவியானவர் உன்னுக்குள்ளே கிரியை செய்கிறாரா? பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கிறாயா? கனி கொடுக்கிறாயா? துன்பத்தின் மத்தியிலே யோபை போல அவர் என்னை கொண்டாலும் இன்னும் நான் அவரை நம்புவேன் என்று அறிக்கை செய்தாயா? ஒன்னும் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டவன் இப்படி நீ சொல்லிட்டு நான் முடிஞ்சு போச்சா? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேங்கம்மா. உம்மா கடவுளுக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். தேவன் தாமே சாட்சி எங்கம்மா கொடுத்தாரு? தேவன் சாட்சி பழைய ஏற்பாட்டில் அக்கினி மலங்க, அற்புதங்கள், எகிப்திலே சங்கார தூதன்மா. உங்களுக்கும் எனக்கும் சிலுவையில் சாட்சி கொடுத்த இவர் என் நேசகுமார். சிலுவையின் சாட்சிமா, பழைய கதை இல்ல. தலைவனுக்கு ஜெபிப்போம்.